إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே போதைப் பொருள் ஒழிப்பின் அல் குர்ஆனின் வழிமுறைகள் எனும் தலைப்பில் சிறு உரை நிகழ்த்தலாம் எனும் முன் வந்துள்ளேன். போதைப் பொருள் ஒழிப்பின் அல் குர்ஆனின் வழிமுறைகள். ஜாஹிலிய கால மக்கள் மதுபான பிரியர்களாக இருந்தனர். இஸ்லாம் மதுபானத்தை கட்டம் கட்டமாக படிப்படியாக தடை செய்து இறுதியில் முற்றாக ஒழித்தது. ஆரம்பத்தில் மதுபானத்தில் உள்ள நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்று அல் குர்ஆன் கூறியது. அடுத்த கட்டமாக போதையில் உள்ள நிலைக்கு தொலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தது. மூன்றாம் கட்டமாக சூரா அல் மாயிதாவில் 90-91 வசனங்கள் இறங்கின. விசுவாசிகளை